ஹாய் ஹலோ வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம். இன்றைக்கி என்ன டாபிக்? சாரி கொஞ்சம் லேட், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஓகேங்களா? இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லையா இக்னோர் பண்ணிவிட்டு போங்க. நான் யாரையும் இரிட்டேட் பண்ணுறதுக்காக நான் வீடியோ போடலை, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னா கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், இந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் ரொம்ப அதாவது விட்டமின் அதில் இருக்குது, ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் அந்த கேக் ஐட்டம்லாம் கொடுக்காதீங்க. குர்குரே, லேஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அதெல்லாம் வச்சு மெழுகு அப்படி அதை தீயில வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எரியும் மெழுகு. அது குடலில் போய் ஒட்டுச்சுன்னா பிள்ளைகளுக்கு அது ரொம்ப ஆபத்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் செவ்வாழை, வாழைப்பழங்கள் நிறையா கொடுக்கலாம். நார்ச்சத்து இருக்குது, எல்லாமே சத்துக்கள் அது நிறையா இருக்குது. ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கருப்பு கலரில் அந்த இது, முந்திரி, நெட்ஸு வகைகள், இது எல்லாமே நீங்கள் அதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைகள் வந்து அதை எடுத்து சாப்பிட சோம்பேறித்தனப்படுங்க. நம்ம அதை ஒரு பவுலில் போட்டு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் இல்லை நெட்ஸ் ஆகட்டும் ஒரு சின்ன பவுலில் போட்டு இதை சாப்பிட சொல்லி நம்ம எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்து அதுக்கு சாப்பிட்றது தான் இப்போ. ஏன்னா லீவு சமயத்தில் நம்ம கொடுக்குற அந்த ஹெல்த்தியான ஃபுட்டு அதுங்களுக்கு சாப்பிட்டா அந்த வெய்ய நேரத்துலேருந்து அதுங்களுக்கு வரக்கூடிய உஷ்ணத்தினால வரக்கூடிய வியாதிகள்லேருந்து தவிர்க்கலாம். இளநீர், அப்புறம் இந்த வெள்ளரிக்காய், ஆப்பிள், ஆரஞ்சு, நிறையா ஃப்ரூட்ஸுங்க இருக்குது. செரி பழம், நிறையா ஃப்ரூட்ஸ் இப்போ நிறையா வந்திருக்கு. எல்லா பக்கமும் எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கிது. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வகைகளை நம்ம நிறையா பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அது அதுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போயும் அதுங்களுக்கு அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோன்னா வேறு அந்த மாதிரி இந்த பீஸா, பர்கர் இதெல்லாம் சாப்பிடலாம். அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தானே தவிர மற்றபடி அதனால் ஒரு நோ யூஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி தின்பண்டங்களை நீங்கள் வாங்கி கொடுக்குறனால குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானுக்கு உகந்த நாள், ஓகேங்களா? அந்த நாளில் 7 மணிக்குள்ளே எந்திரிச்சு தியானம் பண்ணி சாமி கும்பிடணும். அந்த சூரிய பகவானை நம்ம நினச்சி சாமி கும்பிட்டு நம்ம வேலைகளை நம்ம தொடங்கணும். ஏன்னா வாரத்தில் முதல் நாள்னு சொல்லுவாங்க ஞாயிறு. சூரியனோட கிழமை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. அப்போ சூரிய பகவானை நம்ம வணங்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, ஏன்னா இப்போ இருக்க எல்லாமே கலப்படம் நிறையா இருக்குது, ஒரிஜினாலிட்டி எதுவுமே இல்லை. அப்புறம் இலந்த வடை, அந்த காலத்தில் நம்மளாம் இலந்த வடை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் அது இலந்த வடை. இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த ஜாம் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இலந்த வடை, கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், இந்த மாதிரி ஃபுட்டு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தாராளமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயமும் கூட, ஓகேங்களா? வெயிலுக்கு தகுந்த மாதிரி வெள்ளரிக்காய் இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தா தான் பிள்ளைங்க சாப்பிடும். அதனால் நம்ம எடுத்து கொடுத்து பிள்ளைகளை சாப்பிட வச்சு வெயிலின் தாக்கத்துலேருந்து பிள்ளைகளை நம்ம தான் பேணி பாதுகாக்கணும், ஓகேங்களா? ஏன்னா லீவ்னால அதுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுற்றுங்க, வெயிலில் தான் இது பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டராவது குழந்தைங்க தண்ணி குடிக்கணும். பெரியவங்க 3 லிட்டரு குடிக்கணும். தண்ணி குடிக்க தான் நமக்கு உடம்புல எந்த வியாதியும் வராமல் நல்லாயிருக்கும். ஆரோக்கியமாக இருக்கிற டிப்ஸை தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி.